ஆவடிக்குமார், இப்போ இதில் காசி முத்துமாணிக்கம் அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியதில் இங்கே என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வரிகளும் எந்த ஆட்சி இருந்தாலும் வருமானிக்கும், அதிமுக ஆட்சியில் மட்டும் வரியே இல்லைங்கிற மாதிரி அவர் பேச சரியானதாக இருக்கிறதா? மத்திய அரசில் சொல்லக்கூடிய சிறு சிறு குறைப்புகள் கூடுதலோ அதெல்லாம் போய் சொல்ல வேண்டிய சூழல் இல்லை அப்படிங்கிறது ஒரு நிலை இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய நிலைக்கு தகுந்தவாறு நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு சொல்கிறார். உங்களுடைய பார்வை? அதாவது பொதுவாகவே வரி விதிப்பு என்பது மாநில அரசு மத்திய அரசு ரெண்டும் வரி விதிக்கிறாங்க. இதை இந்த ஜிஎஸ்டி வழியாக ஒரு சில வரி விதிப்புகளை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் போச்சு. அது இந்தியா முழுக்க ஒரே விதமான வரி விதிப்பு விதித்தாங்க. அதில் இந்த வரி விதிப்பு ஏதோ சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்க சொல்ல தான் இந்த ப்ரப்போசலே கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அமல்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சில இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கிலிருந்து குறைச்சாங்க. அதுக்கப்புறம் சிலதை உயர்த்தினாங்க. எல்லாமே நடந்துட்டு வந்தது. இப்போது ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் நீக்கவும் இல்லை, எல்லாத்தையும் எதுவும் சேர்க்கவும் இல்லை. இதில் அந்த பன்முக வரி விதிப்பு மாதிரி அந்த ஸ்லாப்பை ஒரு ரெகுலரைஸ் பண்ணி இது எது தேவையானதோ பாதிப்போ அதை ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. ஆக இந்த ஒழுங்குபடுத்தியதை வரவேற்பு, ஏன்னா இந்த படிப்படியாக அந்த மக்களுடைய தேவை அல்லது மக்களுடைய கோரிக்கைகள் அடிப்படையில் குறைச்சிட்டு வந்தாங்க. அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கையும் மாநிலங்களுடைய கோரிக்கையும் அதை பரிசீலித்து ஒரு ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. ஆக இந்த ஒழுங்குபடுத்தியதன் பிறகு இன்றைக்கு ஒரு சமசீரான வரி விதிப்பு இந்தியா முழுக்க இருக்குன்றத, ஏன்னா இந்த பொருள் உற்பத்தி என்பதும் அதை சந்தைப்படுத்துவது என்பதும் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறதுனால அதை ஒரு சரியான வரி விதிப்புக்கு, ஒருமுக வரி விதிப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் இதை குறைச்சிருக்காங்க. இதை வரவேற்க வேண்டியது நமக்கு பயனாளிகள் அத்தனை பேருக்கும் இதை வரவேற்கிறோம். ஆனால் இதையே இந்த குறைப்பையே இதில் சிலதை குறைச்சாங்க. இதையே தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மாநிலத்தினுடைய வருவாய் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னாரா இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் போட்டிருந்த ட்வீட்ல கூட 48,000 கோடி வருவாய் இழப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு மதிப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க குறைச்சதையும் கண்டிக்கிறாங்க. ஆனா குறைச்சது இப்போ 48,000 கோடி இழப்பு ஏற்படுத்துறது மத்திய அரசு தானே சொல்றாங்க. ஜிஎஸ்டி மூலமா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கின்ற வருவாய் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த வரி குறைப்பை ஏற்கிறாங்களா மறுக்கிறாங்களா? இதனால் மக்களுக்கு பாதிப்புன்னு சொல்றாங்களா, ஆட்சிக்கு பாதிப்புன்னு சொல்றாங்களா? மக்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு, ஆனா மாநில அரசுக்கு இழப்புன்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு அவங்க சொல்றதனுடைய நிலைப்பாடு. இப்போ இவங்க சொல்றது இதே வரி விதிப்பு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு அதை சொன்னதனுடைய நோக்கம், வரி விதிப்பு சில இப்போ கலாலில் எக்ஸைஸ் டியூட்டி மாநில அரசு தான் போடுது. அது மற்ற வரிகள் பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்துறது, அந்த வரி எல்லாம் மாநில அரசு, அது மாநில சப்ஜெக்டு. இவங்க அதில் என்ன மாதிரி வரி விதிப்பை கடைபிடிக்கிறாங்க? இன்னைக்கு எத்தனை முறை இந்த எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரி உயர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு கூட சாராயத்தில் எவ்வளோ வருமானம் வருது அதை வச்சு இந்த அரசு நடத்தணும்னு தான் இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க இந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை முறை இந்த சாராயத்தின் மீது வரி விதிப்பு உயர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வரிக்கு உட்பட்ட இந்த இது சொத்து வரியை எத்தனை மடங்கு உயர்த்திருக்காங்க. பத்திரப்பதிவு வரியை எத்தனை மடங்கு உயர்த்திருக்காங்க. அதையெல்லாம் இவங்க குறைப்பாங்களா? ஓகே. இப்போ அதனால் இவங்க உயர்த்தினதுனால இன்னைக்கு 67% மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. 67%. 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 5.5 வருஷம் புரட்சி தலைவி அம்மா, 4.5 வருஷம் எடப்பாடியார். 10 ஆண்டுகளில் 1 பைசா மின்சார கட்டணம் தமிழ்நாட்டில் உயர்ந்ததா? ஒரே 1 பைசா உயர்ந்ததா? இன்னைக்கு இந்த 4.5 வருஷத்துல 67% உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு 6% கூட்டம் உயர்த்தணும்னு சொல்லி ஒரு நிலையான வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதையெல்லாம் குறைப்பாங்களா? நீங்கள் மத்திய அரசு உயர்த்தினதை நீங்கள் இன்னொரு பக்கம் இது 8 வருஷத்துக்கு முன்னே செய்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த 48,000 கோடி இழப்பு 8 வருஷத்துக்கு முன்னே வரலன்னு சொல்லுவீங்களா?
நீங்க இதையும் இல்ல, இது சரியான முறையில் கொடுத்திருந்தால் இந்த மக்களுக்கு சேர வேண்டிய அதாவது சேமிப்பு இன்னைக்கு 2.5 லட்சம் கோடின்னு மத்திய நிதியமைச்சர் சொல்றாங்களே, அது வந்து இன்னும் முழுமையா பல கோடி ரூபாய் சேமிக்க இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரீம்லைன் முதலே பண்ணியிருந்திருக்கலாமே சொல்றாங்க. ஒரு வரி விதிப்பு முறையில் ஒரு விதிக்க சொல்ல சில குறைபாடுகள் இருக்கலாம், சில பாதிப்புகள் இருக்கலாம். அதை உணர்ந்து படிப்படியாக அவங்க குறைச்சிட்டு வந்து இன்னைக்கு ஒரு நிலையான இதுல ஸ்லாப்ல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வருமான வரி விதிப்புல இன்னைக்கு வரைக்கும் மாற்றம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்க அந்த எவ்வளோ அந்த வரி விதிப்பு வருமான வரி விதிப்புல இன்றைக்கே மாற்றம் வந்தது. அதாவது வரி விதிப்பு என்பது மாற்றத்துக்கு உட்படாத ஒன்றும் இல்லை. ஆனால் அது மக்களை பாதிக்கின்ற பொழுது அதை உணர்ந்து ஒரு அரசாங்கம் அதிலிருந்து குறைக்கணும். எல்லா வரி விதிப்புமே கூடி தான் போயிருக்கே தவிர இது வரைக்கும் குறைக்கிற மனநிலை எந்த அரசுக்கும் வந்ததில்லை. இந்த அரசுக்கு வந்திருந்தால் அதை வாழ்த்தணுமே தவிர எங்கள் மாநிலத்தில் குறைஞ்சு போச்சுன்னு ஒரு முதலமைச்சரோ இல்லை அந்த அரசோ சொல்லுதுன்னா அப்போ இவங்களுடைய மனநிலை என்ன? இவங்க வந்து மக்களை பற்றி கவலைப்படலை, அவங்க அரசை அந்த பணத்தை வச்சு நடத்தணும்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கு வரி விதிப்பு ஏன் கூட்டல, அதை ஏன் குறைக்கிறீங்க? இது வந்து கொடுக்கிற சந்தோஷம் தான். ஆனா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதி பயிர்வே ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு காம்பன்சேஷனை கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க? நீங்க அதிகம் வாங்கி எனக்கு கொடுங்கன்றாங்களா? அதனுடைய பொருள் என்னங்க? நீங்க மத்திய அரசு கொடுக்கணும்னு சொல்றாங்க. மத்திய அரசு காம்பன்சேஷனை கொடுக்கணும். இந்த வரி விதிப்பு மாற்றத்தால் 48,000 கோடி இழப்பு மாநிலத்துக்கு வருதுன்னு சொன்னா அப்போ அந்த மாற்றத்தை அவங்க ஏற்கிறாங்க, எதிர்க்கிறாங்களா? ஓகே, ரைட். அந்த கேள்வி வந்து அது வந்து மக்களுக்கு நன்மைக்காக செஞ்ச ஒண்ணு அரசுக்கு இழப்புன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அப்போ வந்து இது மக்களுக்கான அரசா, அரசுக்கான மக்களா? நான் குறைப்பு கூட்டினதுன்றத பார்வையில் நான் பார்க்கல. இதை ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. இதில் இருக்கிற சிக்கல்களுக்கு அதுக்காக வந்து தமிழகத்தில் வந்து நான் முடிச்சிடறேன். அதோட கேள்வியை முடிக்கிறேன், நீங்க கேளுங்க. இதை வந்து சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்திருக்கு, சில பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வு தர வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு முன்னேற்றமான நடவடிக்கை. இதை நம்ம முழுமையா வரவேற்கிறது தான் ஒரு சரியான பார்வையா இருக்கும். இப்ப கேளுங்க. இல்ல, அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகின்ற போது குற்றச்சாட்டு வைப்பது என்பது ஒரு கட்சிகளுக்கு வைக்கிறது. ஆனால் இப்போ என்னன்னா இந்த ஆஸ்பெக்ட்ல அது புரிஞ்சுக்கணுமாங்கிறத நீங்க தெளிவுபடுத்தணும். என்னன்னா தமிழகத்துல திறமையற்ற முதல்வர் ஆண்டுகளா என்பதனாலேயே ஒரு நிமிஷம் சார், எந்த திட்டமும் அவரால் கொண்டு வர முடியல. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் ரோல் மாடலா இருக்கு. ஊழல், கலெக்ஷன் கமிஷன், கரப்ஷனில் ரோல் மாடல் திமுக. டாஸ்மாக்ல 10 ரூபாய் கூடுதலாக வாங்க ரோல் மாடல் திமுக அப்படின்னு இதோட அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கான்னு கேட்க. இதோட இல்லைங்க, டாஸ்மாக்ல இவங்க வரி விதிப்பு என்ன? நீங்க டாஸ்மாக்ல இந்த 4 நீங்க பேசல, நான் குறிக்கிறதுல நான் பேச விடுங்க, நான் அதிகம் பேசல. நீங்க டாஸ்மாக்ல இந்த 4.5 வருஷத்துல எத்தனை முறை வரியை உயர்த்திருக்காங்க? ஆக ஒரு வரியையே உயர்த்து, இன்னும் கேட்டா எந்த ஆட்சியிலையும் இல்லாத சட்டமா இருந்திருக்கலாம். ஒரு கிராம பகுதிகளில் ஊராட்சியில் இருக்கிற ஒரு சின்ன கடை வச்சிருந்தாலும், ஒரு லாண்ட்ரி கடை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு வரி விதிக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்ட அரசாங்கம் எந்த அரசாங்கம்? நீங்க அப்படி எல்லாத்திலையும் வரி விதிக்கிறதுல வந்து கொள்கையா வச்சுக்கிட்டு நீங்க மக்களுடைய பாதிப்புகளை பற்றி கவலை. அதிமுக ஆட்சியில் வரியே விதிக்கப்படலையா அப்படிங்கிற கேள்வி. எந்த ஆட்சியிலையும் வரி விதிக்காம இருக்க மாட்டாங்க. நான் இந்த வரி விதிப்பை கூட நான் சொல்றதுக்கு காரணம் இதுல கொஞ்சம் நிவாரணம் கிடைச்சிருக்கு, மக்களுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கு. அரசுக்கு பாதிப்பு வந்ததுன்றதுனால நீங்க வந்து அதை விமர்சனம் பண்றீங்க. ஆனா மக்களுக்கு வந்ததுன்றதுக்காக நீங்க வந்து மகிழ்ச்சி அடையல. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, திரு சோமு அவர்கள் கூட அதை சொல்லியிருந்தாங்க. பாஜக அரசு மாநிலங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதியை தர மறுத்து வருகிறது. நீங்க ஒரு நெறியாளர். இந்த நீங்க கொடுத்த சப்ஜெக்ட்ல நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இந்த வரி விதிப்பு, அதனுடைய பாதிப்பு, அதனுடைய எல்லா பலன், இதை பற்றி தான் பேசணும் ஒழிய மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்க விதிவிப்பு அது எத்தனை %, அது என்ன செய்யறாங்க, அது தனி சப்ஜெக்ட்டுங்க. நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க பேசுங்க. அது தனி சப்ஜெக்ட். மத்திய அரசு தருதா மாநில அரசு தருதான்றது இல்லை. மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு அது மாநில அரசுக்கு போய் சேருதா மத்திய அரசுக்கு சேருதான்றதை பற்றி மக்கள்கிட்ட கவலை இல்லை. எனக்கு பாதிப்பு இருக்கா இல்லையான்றதா மக்களுடைய பிரச்சனை. இன்றைக்கு மக்கள் இதை ஏற்கிறாங்க. இது வந்து மக்கள் ஒரு சில பகுதிக்கு எல்லாமே முழுமையான நிவாரணம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பகுதிக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கு, ஒரு சிலருக்கு வரி குறைப்பு நடந்திருக்கு.
இன்னும் குறைப்பு செய்ய வேண்டிய பகுதிகள் இருக்குது. இன்றைக்கி கூட இன்கம் டேக்ஸில் இன்றைக்கி கூட வந்து 2 லட்சம் 3 லட்சம் அந்த சீலிங்கை வந்து குறைக்க சொல்கிறாங்க, கோரிக்கைகள் இருக்குது. அது வேறு, அது எப்பவும் இருக்க தான் செய்யும். ஒரு வரியினர் இருந்தால் அது கூட குறையன்ற விவாதம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து அதை பார்க்க சொல்ல அவங்க பாதிப்புகளை சொல்லத்தான் செய்வாங்க. அதை வந்து நம்ம பேசுகிறோம். ஆனால் இதை பேச வேண்டியவங்க இதை பேசாமல் இதில் மாநிலத்துக்கு என்ன வருமானம் வருது, ஏன் குறைஞ்சிது, ஏன் சேர்ந்ததுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா இது மக்களுக்கான வரி ஜிஎஸ்டி நடவடிக்கைங்கிறது மக்களுக்கான வரி விதிப்பு. மக்களுடைய பாக்கெட்டில் இருக்க பணத்தை எடுக்கிற முயற்சி. அதில் எவ்வளோ எடுத்தீங்க, அதில் குறையும். ஏன் 8 வருஷத்துக்கு முன்னால் நீ எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிருக்குமேன்னு சொன்னால் 8 வருஷத்துக்கு முன்னே அவங்க எடுத்திருந்தாங்கன்னா உனக்கு எப்படி இந்த 48,000 கோடி எடுப்போ 8 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்குல்ல. நீங்கள் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கல்ல. இதுவே போதலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. நீங்கள் அதனால் வரியே விதிக்காமல் ஒரு அரசு நடத்துறேன்னா இல்லை, நீங்கள் வரியை உயர்த்தாமலாவது இருந்திருக்கீங்களா? உங்கள் ஆட்சியில் வரியை உயர்த்தாமல் நான் ஆட்சி நடத்தினேன், இல்லை புதுசாக வரி விதிக்கலையா? இந்த அரசு வந்த பிறகு கிராமத்தில் இருக்கிற ஊராட்சியில் புதிய வரி விதிப்பு செய்கிறீங்க. உங்களுக்கு ஏன்னா மாநில அரசுக்கு இந்த வரி விதிப்பினுடைய துறைகள் குறைஞ்சி போச்சு. அதுக்கு முன்னே எல்லாத்துலேயும் உங்கள் மாநில அரசு நேரடி வரி விதிப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் ஜிஎஸ்டி வந்த பிறகு அது ஒருமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு மத்திய அரசு ஜிஎஸ்டி பங்குலேருந்து தந்தால் தான் இவங்களுக்கு வருமானம். இந்த ஒரு சில துறைகளில் வந்து பத்திரப்பதிவுத்துறை, நில இது டாஸ்மாக், இந்த மாதிரி ஒரு சில இது தான் வருது. அதே மாதிரி உள்ளாட்சிகளுடைய வரி விதிப்பு. இன்றைக்கி சொத்து வரி எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கு. இன்றைக்கி இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த அரசு 4.5 வருஷத்தில் எவ்வளோ சொத்து வரி உயர்த்திருக்கு. அது பாதிப்பு இல்லையா? அதை பார்க்க வேண்டி இருக்கிறதே தவிர மாநிலத்துக்கு வருவாய் வருதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டாம். இதை வந்து அரசியலாக்குறதோ இல்லை அது மத்திய அரசு செய்து மாநில அரசு செய்துன்றதை பார்க்கறத விட மக்களுக்கு இதனால் பாதிப்பா அல்லது பலனா அந்த நோக்கத்தில் பார்த்தாதான் இது வந்து மக்கள் பிரச்சனையாக நம்ம பார்த்தாதான் அது வந்து சரியான முறையாக இருக்கும். நீங்கள் அரசியலில் ஆளுங்கிற கட்சி இருக்க சொல்ல அது குறை சொல்லுவாங்க, எதிர்கட்சியாக இருக்க சொல்ல எதிர்ப்பாங்க. அது இல்லை பிரச்சனை. இன்னைக்கு 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வரி குறைப்புன்னு ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதை வரவேற்கணுன்றேன்.